வணக்கம். இந்த கமலா ப்யூர் ஹனி இதிலேருந்து தேன் வாங்கியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் வாங்கியிருந்தேன். பூண்டு ஊற வச்சது தேனில், அப்புறம் ரோஜா குல்கந்து வாங்கியிருந்தேன், அப்புறம் மருந்து சாப்பிட்றதுக்காக தேன் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்க்கரை பாவு. தேன் பாட்டில் அப்படி கீழே கவுத்து மேலே தூக்குனா ஒரே ஈவனாக தானே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கரை. அதேமாரி ரோஜா குல்கந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உறைஞ்சிருக்கு. எந்த இதில் உறையும்? தேன் எப்படி உறையும்? உறையவே உறையாது. கீழே அடியில் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை பாவு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சர்க்கரையோட இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரிஜினலே கிடையாது. வாங்கி ஏமாந்து போயிட்டோம். இது மக்களே உஷாராக இருங்க. இந்த மாதிரி விளம்பரத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் திங்ஸு. வாங்கியும் இது அப்படியே மொத்தமாக வேஸ்ட்டு தான். இதை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வேறு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கலப்படம் பண்ணுற இடத்துல வாங்காதீங்க. விளம்பரத்தை பார்த்து வாங்காதீங்க. எதாக இருந்தாலும் நேரடியாக விசிட் பண்ணி நான் இந்த மாதிரி தான் சரி ஒரிஜினலாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினோம். கடைசியில் இது எல்லாமே வந்து நாடகம், காசுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் நேராக போய் பார்த்து பொருளை வெரிஃபை பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு மருந்து சாப்பிட்றதுக்காக இந்த தேனை வாங்கினேன் ஒரிஜினல்னு சொல்லிட்டு. எடுத்து ஸ்பூனால் அடியை கிண்டும்பொழுது அதில் பாருங்கள் எப்படி கட்டியாக அந்த சர்க்கரை பாவு கீழே ஊற்றுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க. போய் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி வாங்குங்க. அந்த மாதிரி தூக்கி இப்படி கவுக்கும்பொழுது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடியில் சர்க்கரை பாவு அப்படியே தங்கியிருக்கு பாருங்கள். கீழே எந்த ஒரிஜினல் தேனாக இருந்தால் இப்படி தங்குமா? நேராக கீழே வந்துடும். தேனி கீழே வந்துடும். மேலே ஃபுல்லாக பாட்டில் எம்டியாக இருக்கும். அப்படியே சர்க்கரை பாவு உங்களுக்கு அடியில் அப்படியே தங்கியிருக்கு. இதை மக்கள் நம்பி ஏமாந்து, மக்களே உஷாராக இருங்க. ஏமாந்துடாதீங்க. இந்தமாரி விளம்பரத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. எல்லாமே காசுக்காக தான் பண்ணுறாங்க. யாரும் உண்மையானவங்க கிடையாது. சர்க்கரை பாவு. ஸோ ஏமாந்துடாதீங்க. வாங்கும்போது வெரிஃபை பண்ணி ஒரிஜினல் தேனா என்னன்னு பார்த்து வாங்க. இது மருந்து சாப்பிட ஆல்ரெடி அவங்கள்ட்ட வாய்ஸ் மெசேஜே போட்டிருந்தேன் நான். இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்றது நல்லதாக அனுப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலப்படம் இல்லாததுன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி கலப்படம் பண்ணி அனுப்புவாங்கன்னு எதிரே பார்க்கல. இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். எதுவுமே நம்மளால் ஆன்லைனில் பார்த்து வாங்காதீங்க. ஒரிஜினல் கிடையாது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பொருள் வாங்குறத கம்மி பண்ணிங்க. எல்லாமே மார்க்கெட்டிங்காக பண்ணுறது. ரோஜா குல்கந்தும் அப்படி தான் இருக்குது. உங்கள் ஏற்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணுறான் பாருங்கள். இந்த இருக்கா, இதை பார்த்தீங்கன்னா இது ரோஜா குல்கந்து ஃபுல்லாக தேனில் ஊற வச்சுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேனில் ஊற வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பாருங்கள் சர்க்கரை பாவு சர்க்கரை இது எல்லாமே சர்க்கரை. இங்கே பாருங்கள் உறைஞ்சி போயிருக்கு. இதை பாருங்கள், இந்த இதெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாமே உறைஞ்சி போய் அந்த மேலே நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இது ஒரிஜினல் இதே கிடையாது. ஊரை ஏமாத்துறாங்க ஒரிஜினல்னு சொல்லிட்டு. இந்த ஓரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இதாக இருக்குது. நான் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேன் இதை வாங்கி.